ரமண மகரிஷியின் அறிவுரைகள். தியானம், ஆழ்நிலை சிந்தனை, பக்தி, மனமொன்றிய ஈடுபாடு, ஜபம் முதலியவை பல்வகைப்பட்ட எண்ணங்களை வெளியேற்றி வைக்க உதவும் உறுதுணைகளாகும். இதனால் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நிலவுகிறது. அதுவும் முடிவில் ஆன்மாவினுள் கரைந்து விடுகிறது. பக்தர்: ஆழ்நிலை சிந்தனையை எப்படி ஆரம்பிப்பது? அதற்கு உங்கள் அருள் வேண்டும். ரமணர்: அருள் எப்போதும் இருக்கிறது. அதிக உணர்ச்சி வசப்படாத சாந்தமான தன்மை, உண்மை அகநிலையை உணர்வது, ஆன்மாவில் உறைந்து இருப்பது, இவையெல்லாம் குருவின் அருளின்றி பெற முடியாது. பக்தர்: மெய்யான நான் நான் என்னும் பரிபூரண ஆன்மா ஏது? தான் என்னும் அகந்தையான நான் உணர்வு ஏது என்று எப்படி தெளிந்தறிந்து கொள்வது? ரமணர்: எழுந்து தோன்றி பின்பு வீழ்ந்து மறைவது நிலையற்ற நான். துவக்கமும் முடிவும் இல்லாமல் உள்ளது நிலையான நிரந்தரமான நான் நான் என்னும் சுய உணர்வு. நான் நான் உணர்வு எழவும் அதை உணரவும் எண்ணங்கள் முடிவுற வேண்டும். பகுத்தறிதலும் மறைய வேண்டும். உணர்தல்தான் பிரதானமான அம்சம், பகுத்தறிதல் அல்ல. நான் எப்போதும் உள்ளது, ஆழ்ந்த தூக்கத்திலும் கனவிலும் விழிப்பிலும். தூக்கத்தில் உள்ளவரேதான் இப்போது பேசுபவரும். நான் என்ற உணர்வு எப்போதும் உள்ளது. இல்லையெனில் உங்கள் உள்ளமையை நீங்கள் மறுக்கிறீர்களா? நீங்கள் மறுக்கவில்லை. நான் உள்ளேன் என்று சொல்கிறீர்கள். யார் உள்ளது என்று கண்டுபிடியுங்கள். நீங்கள் தவறான நான் உணர்வை நீக்க வேண்டிய அவசியமில்லை. நான் எப்படி தன்னையே நீக்க முடியும்? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதன் மூலத்தை கண்டுபிடித்து அதில் உறைய வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவு தூரம்தான் உங்கள் முயற்சிகள் செல்ல முடியும். அதற்கு பிறகு கடந்து உள்ளது தானே கவனித்துக் கொள்ளும். அங்கு உங்கள் நிலை செயலற்றது, உதவியற்றது. எந்த முயற்சியும் அதை அடைய முடியாது. பக்தர்: நான் எப்போதும் இங்கே இப்போது உள்ளேன் என்றால் நான் ஏன் அதை உணரவில்லை? மகரிஷி: விஷயம் அதுதான். அது உணரப்படவில்லை என்று யார் சொல்கிறது? உண்மையான நான் சொல்கிறதா அல்லது பொய்யான நான் சொல்கிறதா? விசாரணை செய்யுங்கள். அது பொய்யான நான் என்று அறிவீர்கள். பொய்யான நான் தான் தடங்கல். உண்மையான நான் மறைக்கப்படாமல் இருப்பதற்கு பொய்யான நான் விலக்கப்பட வேண்டும். நான் என்னும் உணர்வு ஒரு உருவுடன் இணைந்திருக்கிறது. ஒருவேளை உடலுடன். தூய ஆன்மாவுடன் எதுவும் இணைந்திருப்பதில்லை. ஆன்மா எதனுடனும் இணையாது உள்ள தூய உண்மை சுயநிலை. அதன் பிரகாசத்தில்தான் உடல், நான் உணர்வு முதலிய எல்லாம் ஒளிர்கின்றன. எண்ணங்களையெல்லாம் அசைவற்று நிறுத்திய பின் தூய சுய உணர்வு நிலை மட்டுமே எஞ்சி உறைகின்றது. தூக்கத்திலிருந்து விழித்த உடனேயே உலகத்தை உணர்வதற்கு முன்னால் அந்த தூய நான் நான் உள்ளது. தூங்காமலும் எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ள விடாமலும் அதை பிடித்து கொள்ளுங்கள். அது உறுதியாக பிடித்து கொள்ளப்பட்டால் உலகம் காட்சியளித்தாலும் கூட பரவாயில்லை. காண்பவர் நிகழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பார். பக்தர்: நான் எங்கே உள்ளது என்று தேடினால் காண்பதற்கு ஒன்றுமே இல்லையே. மகரிஷி: உங்களை உடலுடனும் பார்வையை கண்களுடனும் இணைத்து வைத்து பழக்கமாகியிருப்பதால்
ஒன்றுமே காணவில்லை என்று சொல்கிறீர்கள். பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? பார்க்க யார் இருக்கிறார்? எப்படி பார்ப்பது? ஒரே ஒரு ஆன்மாதான் உள்ளது. அது நான் என்னும் எண்ணம் மூலமாக வெளிப்பட்டு உடலுடன் இணைந்து கொள்கிறது. கண்கள் மூலமாக தன்னை காட்சிப்படுத்துகிறது. சுற்றுப்புறத்தில் உள்ள பொருள்களை காண்கிறது.